நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் எடுத்துக்கிட்டோம்னா இவர்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் உத்திரம், உத்திராடம், கிருத்திகை வரக்கூடிய நாட்களில் இவர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீகம், பாக்கியம் போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது இந்த நாட்களில் குறிப்பாக பிரதோஷம், பௌர்ணமி திதிகளில் சிவன் வழிபாடு செய்யும் பொழுது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸு, ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது இவர்களுக்கு மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே இருக்கும். இப்போ இவர்களுடைய 6வது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா குருவுடைய விசாகம், பூரட்டாதி, புனர்பூசம் இந்த நாட்களில் குரு வழிபாடு, சித்தர் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, அவர்கள் யாரை குரு என்று நினைக்கிறார்களோ அவர்களை வழிபாடு செய்வதன் மூலம் ஒரு உச்சத்துக்கு செல்ல முடியும். இந்த நாட்களில் வரக்கூடிய ராசிகள்லாம் இவர்களுக்கு வெற்றியாகவும், லாபமாகவும், வாய்ப்புகளாகவும், பிஸ்னஸ் கூட்டணி பார்ட்னர்ஸாகவும், லைஃப் பார்ட்னராகவும் வருவதனால் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இந்த நாட்களில் தொடங்கும் பொழுது, செய்யும் பொழுது நிகரற்ற லாபம், பூரணத்துவம், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ், பெயர், புகழ், அந்தஸ்து, வெற்றி என்ற ஒரு அமைப்பில் உங்களுக்கு மேலும் மேலும் தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. நீங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் குறிப்பாக சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹஸ்தம், திருவோணம், ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்வது, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, கொல்லூர் மூகாம்பிகா இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு அம்மன் வழிபாடு செய்வது, மேலும் உங்களுடைய பாக்கியங்கள், உங்களுடைய குழந்தைகள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த நாட்களில் நீங்கள் தொடக்கும் பொழுது டிஃபால்ட்டாகவே அது ஒரு வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தும். இதே மாதிரி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 6வது நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா சனியோடைய அனுஷம், உத்திரட்டாதி, இவர்களுக்கு பூசம் இந்த நட்சத்திரங்களில் மகாவிஷ்ணு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு இந்த நாட்களில் இவர்கள் அந்த வெளிநாட்டு பயணங்களுக்கு உண்டான விஷயம், பெயர், புகழ், அந்தஸ்துக்கு உண்டான விஷயம், வாய்ப்புகளுக்கான விஷயம், வெற்றிக்கான விஷயத்தை எடுக்கும் பொழுது அந்த பூரணமான வெற்றி அப்படிங்கிறது இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நாம் இந்த அதிர்ஷ்டத்தை அப்படியே பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வெகு சீக்கிரத்தில் இந்த அதிர்ஷ்டமும் நம்மை கண்டிப்பாக கவனிக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த கால்குலேஷனை கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் பிடித்து விடலாம். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.